வரலாற்றில் தமிழின வரலாற்றில் தமிழரின் அரசியல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத பெரும் மாறுதல் இப்போது இந்த நிலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வரலாறு என் அன்பு தம்பி தங்கைகளே, எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை. அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்துவிடும். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளை பற்றி கொண்டு வரலாறு வழி நடத்துகிறது. நீ உயர்ந்த நோக்கத்தை கொண்டிரு, அதுவே உன்னை வழி நடத்தும் என்கிறார்கள். நாங்கள் அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, அதன் பெருமைமிக்க வாழ்வு, அதன் எதிர்கால பாதுகாப்பு என்கிற புனித கனவை சுமந்தோம். அது எங்களை வழிநடத்தி செல்கிறது. புதிய கோட்பாடுகளை வகுக்க வேண்டிய அவசியத்தை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு வைக்கவில்லை. எப்படி ஆட்சி செய்வாய்? குடிதழி கோலோச்சு மாநில மன்னன், அடிதழி நிற்கும் உலகு. எங்கள் வள்ளுவ பெருமகனார் எங்களுக்கு தந்தருளிய மறைமொழியில் இருக்கிறார். அந்த ஆட்சி முறை பெற்ற தாய் குழந்தைக்கு எப்படி பார்த்து பார்த்து சேவை செய்வாளோ, பாலூட்டி இந்த நேரம் உறக்க வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டி எப்படி வளர்ப்பாலோ, அப்படி ஒரு அமைச்சு, ஒரு நாட்டின் அரசன், ஒரு நாட்டின் மன்னன், ஒரு நாட்டின் முதலமைச்சன் தன்னுடைய குடிகளுக்கு பார்த்து பார்த்து சேவை செய்தால் அவனை இந்த உலகம் போற்றி தொழும் என்கிறார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். துணிவுடைமை, தூங்காமை, கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். எல்லாமே பகுத்து வகுத்து வைத்து விட்டு சென்று விட்டார்கள் எமது முன்னவர்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று விட்டார் இளங்கோவடிகள். எல்லாம் இருக்கிறது, தத்துவங்கள் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது, செயல்படுத்தத்தான் ஆட்கள் இல்லை. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களுக்கு அறிவை கொட்டி வைத்து சென்றார்கள் எமது முன்னவர்கள். ஆனால் களத்திலே நின்று செயல்படுத்துவதற்கு ஒருவரும் இல்லை. ஒரே ஒருவன் வந்தான். அடிமை தேசிய இனத்தின் விடுதலை, அதன் பெருமை மிக்க வாழ்வு என்கிற புனித கனவை சுமந்து வந்தான். எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, பொன்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்று நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்றான் எங்கள் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். அவன் எங்கள் நாட்டில் எங்கள் ஆட்சி என்று சொல்லவில்லை, எங்கள் திருநாடு என்றான், எங்கள் நல்லாட்சி என்றான். அதை நிறுவ வேண்டும் என்று நினைத்தோம். உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில், இந்த களத்தில் வந்தோம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். எனது வேதம் போதித்தது. மணிநீர் இருக்கா? இல்லை. மண்ணும் மலையும் இல்லை, களவு போனது. அணிநிலர் காடு இல்லை. இதை மீட்க காக்க எண்ணினோம், இங்கே வந்தோம். ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர். அதிகாரம் மிக வலிமையானது. படிக்கும் போதே தோணுகிறது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது தோன்றுகிறது. அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர். ஆம், அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. அடுத்த வரி தோன்றுகிறது, எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது அண்ணல் அம்பேத்கர். பல நூறு ஆண்டுகளாக தமிழ் பேரினம் தூக்கி சுமந்து வருகிற வழி வேதனைக்கு ஒரே மருந்து வெற்றி. வேதனைக்கு மருந்து என் தம்பி தங்கைகளே சாதனை தான், வேற மருந்தே கிடையாது.
என்ன சாதனை? எது ஒன்று சாத்தியமில்லை என்று சொல்கிறார்களோ அதை சாதிப்பதான் சாதனை. எந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டாய் அந்த இடத்தில் நீ மதிக்கப்படுகிற அளவிற்கு உயர வேண்டும், அதான் சாதனை. எந்த இடத்தில் நீ தவிர்க்கப்பட்டாய், புறந்தள்ளப்பட்டாய், அந்த இடத்தில் நீ போற்றப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், அதான் சாதனை. இவனெல்லாம் ஒரு ஆளா என்று கருதியவர்கள் 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்த சீமானுக்கு ஆள் இருக்கா என்று கேட்டவர்கள் இப்போது இவன்தான் ஒரு ஆள் என்று பதறுகிறார்கள், கதறுகிறார்கள். 234 தொகுதிகளையும் போட்டியிடுகிற கட்சி, 40 தொகுதிகளும் போட்டியிடுகிற கட்சி, தமிழ்நாட்டில் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்றவர்களுக்கு ஆள்லையா இருக்கு, ஆனா பயம். பணம் இருக்கிறது, வேற என்ன இருக்கிறது? என்னிடத்தில் பணம் இல்லை, மானமிக்க என் இனம் என்னோடு இருக்கிறது. அந்த தெம்பும் திமிரும் இந்த நம்பிக்கையும் எங்களுக்கு அடர்த்தியாக இருக்கிறது. என் மக்கள், இது என் நாடு, என் நிலம், என் வளம், என் உரிமை, என் மொழி, என் பிள்ளைகளின் கல்வி, என் மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு, நஞ்சில்லா காற்று, நஞ்சில்லா நீர், நஞ்சில்லா உணவு, இதை கொடுப்பதே எம் கனவு. எங்களுக்கு ஒரு கனவு, ஒரு நோக்கம், இதில் எதுவுமே இல்லை இவர்களுக்கு. அன்பு தம்பி தங்கைகளே, கஷ்டப்படுகிற மக்களின் கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல் தலைவர்களின் கடைசி புகலிடம் காசு. எப்படியாவது காசை கொடுத்து வாக்கை வாங்கிவிட வேண்டும். உங்கள் பிள்ளைகள் வாக்கை பெறுகிறோம், அவர்கள் வாங்குகிறார்கள். ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு, நிறைய வேறுபாடு இருக்கு. நாங்கள் இதுவரை வெல்லவில்லை, ஆனால் என் மக்கள் எங்களை நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள். இந்த பிள்ளைகள் வந்தால்தான் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும் என்று நம்புகிறார்கள். ஏன்? நாங்கள் எடுத்து வைக்கிற தத்துவ கோட்பாடுகள். நாங்கள் தமிழ் தேசிய மக்களுக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள் என்று கருதுகிறீர்களா? இல்லை, எங்கள் அரசியல் கோட்பாடு உலகம் முழுமைக்கும் பொதுமையானது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல, அண்ணல் அம்பேத்கரை ஒரு சாதிய குறியீடாக நீங்கள் பார்க்க முடியாது. உலகெங்கிலும் எங்கெங்கு மானுட சமூகம் அடிமைப்படுத்தப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, வீழ்த்தப்பட்டு கிடந்ததோ அது எல்லாவற்றுக்குமான விடுதலைக்கு, உரிமை மீட்புக்கான குறியீடாக தான் பார்க்க வேண்டும். அப்படித்தான் ஆப்ரஹாம் லிங்கனை, அப்படித்தான் மார்ட்டின் லூதர் கிங்கை, அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். அப்படித்தான் சுபாஷ் சந்திர போஸை பார்க்கணும், பகத்சிங்கை பார்க்கணும், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேராவை அப்படித்தான் பார்க்கணும். அப்படித்தான் நம்முயிர் தலைவன் பிரபாகரனையும் பார்க்கணும். அவர் தமிழ் தேசிய விடுதலை, தமிழின மக்களின் விடுதலை, அதற்காக போராடினார் என்று ஒரு குமிழ் சிமிழுக்குள் அடைக்கக்கூடாது. உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு, அழித்து வைக்கப்பட்ட தேசிய இனங்களின் உரிமைக்கு போராடுவதற்கான முன்னத்தியர் ஒரு குறியீடு முன்னெடுப்பது இந்திய பெருநிலத்திலே உரிமை இழந்து அடிமைப்பட்டு இந்திய சிறை கோடாரத்திற்குள் சிக்கொண்டிருக்கிற எல்லா மொழிகளை தேசிய இனங்களின் உரிமைக்கு பேசுகிறோம். அவரவர் மொழி, அவரவர் நிலத்தில் ஆட்சி மொழி. தொடர்புக்கு கெடுவாய்ப்பாக வெள்ளையன் நம்மளை ஆண்டிருக்கிறான். ஒரு பொது மொழியாக ஆங்கிலம் வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். இந்தி பேசுகிற மாநிலங்களில் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி பிரச்சனை.